எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐனாவரமில் நாங்கள் பில்ட் பண்ண ஒரு புது ஹோம் தியேட்டர். அண்ட் இந்த ஹோம் தியேட்டர் வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் ஹோம் தியேட்டர். பட்ஜெட் ஓரியன்ட்னா கஸ்டமர் வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து செட் பண்ணுறாரு. அந்த பட்ஜெட்குள்ளே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். ஸோ இது வந்து ஆஸ்தட்டிக்காக எப்படி வந்திருக்கு அண்ட் என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம், ஓவரால் இந்த ஹோம் தியேட்டரோட லுக் எப்படி இருக்குது அண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ ஆர் இந்த ஹோம் தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக ஹோம் தியேட்டர்ஸ் வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணும்போது மூணு காம்பனண்ட்டாக நாங்கள் வந்து டிவைட் பண்ணிவிடுவோம். இது ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ இதுக்குன்ட்டுனே நான் வந்து பிரத்யேகமாக போட்டிருந்தேன். ஸோ அது நீங்கள் சேனலில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஆர் அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். அது வந்து ஹோம் தியேட்டர் ஒரு பேசிக்காக உங்களுக்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படும்ன்றது அதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மேஜர் 3 செக்மெண்ட்டாக நாங்கள் வந்து பிரிக்கிறது வந்து ஆடியோ காம்பனன்ட்ஸ், டிஸ்பிளே, அப்புறம் அக்காஸ்டிக்ஸ். இந்த மூணுத்தையும் வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அண்ட் எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு என்ன நம்ம பட்ஜெட் நம்ம வந்து அலாட் பண்ண போகிறோன்ற ஒரு பேசிக் புரிதல் இருந்தாலே நம்ம வந்து ஹோம் தியேட்டர் வந்து பக்காவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ நான் அக்காஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து அந்த இன்டீரியர் அலாங் வித் சீட்டிங் இது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து அக்காஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இந்த 3 செக்மெண்ட்டில் எதையுமே வந்து புறக்கணிக்கக்கூடாது. முக்கியமாக அக்காஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் புறக்கணிக்கவே கூடாது. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு வீட்டுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணும்போது அக்காஸ்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கோடிக்கணக்கில் நீங்கள் வந்து செலவு பண்ணி ஸ்பீக்கர்ஸ் வாங்கினாலும் அது வந்து லேபில் அது என்ன மாதிரியான குவாலிட்டியில் வந்து பாடணும்னு சொல்லி அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அந்த ட்ரைவ்ஸு எல்லாமே வந்து அவங்க கேலிப்ரேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே சவுண்ட் வந்து உங்கள் வீட்லேயும் வந்து எக்ஸிபிட் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டுடியோ குவாலிட்டி ஆர் அட்லீஸ்ட் அந்த ஹோம் தியேட்டருக்கு உண்டான அந்த ஒரு பேசிக் அக்காஸ்டிக்ஸாவது நம்ம பண்ணணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்காஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது ஒரு கிரே ஏரியா தான். அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து அக்காஸ்டிக்ஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், புதுசாக அக்காஸ்டிக்ஸில் நாங்கள் வந்து ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், புது ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அக்காஸ்டிக்ஸ் என்றைக்குமே வந்து சவுண்டு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அக்காஸ்டிக்ஸோட மெட்டீரியல் வந்து மாறி இருக்கலாம், ஆனால் அதோட ப்ராசஸ் வந்து என்றைக்குமே மாறாது. சேம் ப்ராசஸ் தான். நம்ம எப்போவுமே வந்து அந்த லெகசி ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அக்காஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிபேட் ஆடியோ ஃபைல்ஸ் மத்தியிலேயே இருக்குது அண்ட் ஆடியோ கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்குது. ஆஸ் அ கஸ்டமர் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் நீங்களே இன்ஸ்டலேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நிறைய பொருள் செலவு வந்து கண்டிப்பாக இழுத்து விட்டுரும். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ் வச்சு தான் இது பண்ண முடியும். இந்த ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ் கூட நீங்கள் கொடுக்கும்போது அவங்களோட ஹெரிட்டேஜ் என்ன, எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க அண்ட் அவங்ககிட்ட டெமோ சென்டர் இருக்கா, அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு இன்ஸ்டாலர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அக்காஸ்டிக்ஸ் இந்த ரூமுக்கு வந்து இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அக்காஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கரெக்டாக அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிடும். ஸோ இது அமையிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாராலையும் அது பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கார்பெண்டர்ஸ் இருக்காங்க, ஈவன் வுட் மர்ச்சன்ட்ஸே வந்து இன்றைக்கி அக்காஸ்டிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய சைட் வந்து நாங்கள் அவங்க பண்ண அக்காஸ்டிக்ஸை வந்து கரெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அது டோட்டலாக அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்குலாம் பண்ணி அதெல்லாம் டோட்டலாக எடுத்துகிட்டு நாங்கள் வந்து புதுசாலாம் போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அக்காஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் கஸ்டமர்ஸையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து எங்கே வந்து கம்மியாக கிடைக்குதோ அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக அங்கே போய்ட்டு டக்குன்னு
ஆர்டரை கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உண்மையிலேயே அதுதான் அவங்களோட பிஸ்னஸா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி இருக்காது. இவங்க வந்து ஹோம் தியேட்டர் வந்து ஒரு செகண்டரி பிஸ்னஸாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மெயின் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர் இல்லை இன்டீரியர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்க டக்குன்னு வந்து ஹோம் தியேட்டர் நாங்கள் வந்து இந்த ரூமுக்கு வந்து ஹோம் தியேட்டர் வேணும்னு சொன்னோடனே நாங்களே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கிடுறாங்க. அதை பற்றி எதுவுமே ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமலே அது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சைட் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அதெல்லாம் நாங்கள் வந்து கரெக்ஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ கொடுக்கும்போதே நீங்கள் வந்து கரெக்டான அதுக்குன்ட்டு ஒரு ஆள் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்குது, அதுக்குன்ட்டு ஒரு ஸ்கில் செட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணால் உங்கள் ஏரியாலேயோ இல்லை சென்னையிலையோ இல்லை சென்னைக்கு வெளியிலையோ உங்களுக்கு கிடைப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இதுக்குன்னே பிரத்யேகமாக இருக்கிறவங்களை நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலர்ஸை வந்து கூப்பிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஹோம் தியேட்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது ஒரே விஷயம் தான் சொன்னார், நான் இந்த பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த பட்ஜெட்டில் எனக்கு கோட் கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த பட்ஜெட்டில் நாங்கள் கோட் கொடுக்கும்போது அந்த பட்ஜெட்லேயும் நாங்கள் கொடுத்தோம், இன்னும் 2 பட்ஜெட்டும் சேர்த்து கொடுத்தோம். அதுக்கு மேலே வர ஒரு மிட் பட்ஜெட் அண்ட் ஒரு ஹையர் பட்ஜெட்டில் கொடுத்தோம். ஸோ கஸ்டமர் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி தான் அது பண்ணார். அவர் வந்து அந்த கோட்லேயே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஸோ அவருக்கு வந்து மற்ற இடத்துல பார்க்குறதோட இங்கே வந்து இன்னும் ஹையர் லெவல் காம்பனன்ட்ஸ் வந்து அதே கோட் உள்ள அடங்கினதுனால அவர் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. இந்த ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 13x18 அண்ட் இந்த மீடியம் ரூம் சைஸில் என்ன மாதிரியான சிஸ்டம் போடலாம்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சைட் விசிட் பார்த்ததுக்கப்புறம் அந்த ரூம்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம். ஒவ்வொரு காம்பனண்ட்டும் அந்த ரூமுக்கு செட் ஆகிற மாதிரி பண்ணோம். அண்ட் ப்ராபப்ளி இந்த ஹோம் தியேட்டரோட ஒரே ஒரு ரிவ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டில் வர இந்த 2002 வந்து இந்த ஹோம் தியேட்டர்லாம் கடைசியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த மாடலே வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கடைசி ப்ராஜெக்ட். எங்களோட ஃபேவரட் டவர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணது. ஸோ அது ஒரு நீங்கள் இடத்த பிடிச்சிருக்கு எங்களோட மெமரிஸில். ஏன்னா 2002 டவர் வந்து மேக்னெட்டில் ரொம்பவே நல்ல டவர். ஏன்னா இன்றைக்கி வந்து அது டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களால அந்த விலைக்கு அதை வந்து மேனுஃபேக்சரே பண்ண முடியல. ரொம்பவே வந்து காஸ்ட் வந்து டபுள் மடங்கு போயிடுச்சு மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ கடைசியாக அவங்க செல் பண்ண யூனிட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பட்ஜெட்டை வந்து மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் லாஸையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் இந்த ஹோம் தியேட்டர் பொறுத்த வரைக்கும் அது தவிர்த்து நாங்கள் ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ஆம்ப் போட்டிருக்கோம். ஆஸ் யூஷுவல் மெரான்ஸில் வந்து AV7706 11.2 சேனல் ப்ரீ ப்ராசரும் அண்ட் ஒரு 7 சேனல் MM8077 ஒரு 5 சேனல் 7055ங்கிற பவர் ஆம்ப்ஸும் நாங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏறக்குறைய எங்களோட ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் AV எக்யூப்மெண்ட் இது. ஸோ இந்த ஹோம் தியேட்டரோட ஹார்ட் அண்ட் பிரெயின் எல்லாமே இது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் என்னென்னன்றது ஒன்று ஒன்றா இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டால்பி அட்மாஸ் 7.1.4 லேஅவுட்டுக்கு போயிட்டோம். ஸோ இப்போதைக்கு ஒரு சப்வூஃபர் தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஃப்யூச்சரில் கஸ்டமர் சப்போஸ் இன்னொரு சப்வூஃபர் வேணும்னா கூட அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் இப்போதைக்கு இது வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயிட்டுங்கிறதுனால ஒரு சப்வூஃபர் கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து மேக்னெட் பிராண்டுக்கு போயிட்டோம். ஸோ மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா டவருக்கு வந்து மானிட்டர் சுப்ரீம் 2002ங்கிற இந்த மாடலை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபெனாமினல் குவாலிட்டி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த ஸ்பீக்கரோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வரும். பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ட்ரெமெண்டஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இதோட ஓவரால் அந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா 480 வாட்ஸ் வரைக்கும் இது பீக் போகும் அண்ட் 91 dB வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட 2 மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் ஸ்பீக்கர்னு வந்து ஆணித்தனமாக என்னால் சொல்ல முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது இதோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து இந்த பர்டிகுலர் பட்ஜெட்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இப்போது வந்திருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த அளவுக்கு இல்லைனாலும் அதுவுமே வந்து வெர்சடைலாக இருக்குது புது வெர்ஷன். சென்டர் ஸ்பீக்கர் மேக்னெட் மானிட்டர் சீரீஸில் 14Cங்கிற மாடலுக்கு போயிட்டோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி மானிட்டர் சுப்ரீம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 2 டிரைவ் தான், சின்ன டிரைவ் இருக்கும், ஒரு ட்வீட்டர் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 டிரைவ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு சவுண்ட் பார் மாதிரியே இருக்கும். ஆனால் இதிலேருந்து வர அந்த சென்டரோட த்ரோ, அந்த டயலாக் டெலிவரி, இது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 4 டிரைவ்ஸ், ஒரு ட்வீட்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு நல்ல பட்ஜெட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சென்டர் ஸ்பீக்கர்னு இதை சொல்லலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் 4 சரவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்னெட்டில் IW810ங்கிற இன்வால் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வாலோட வாலாக வந்துடும் அண்ட் பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸில் பண்ண ட்ரைவ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து 180 வாட்ஸ் வரைக்கும் பீக்கில் போகும் அண்ட் 100 வாட்ஸ் கண்டினியூஸ். ஏன்னா ஒரு சவுண்ட் ஸ்பீக்கருக்கு வந்து இவ்வளோ வாட்டேஜ் வந்து அவசியம் இல்லை. பட் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன நுவான்சஸும் ரொம்பவே சூப்பராக பிரைட்டாக உங்களுக்கு வரும். ஏன்னா இதோட சென்சிட்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா 91 dBயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸுமே வந்து ரொம்ப வைடராக கொடுத்துருக்காங்க. 32 ஹெர்ட்ஸ்லேருந்து 32,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஹைட் சேனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம். 4மே வந்து மேக்னட்டோட ICP82ங்கிற இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அட்மாஸ்க்கு ரொம்பவே டெரிஃபிக்காக இருக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு நம்ம கொடுக்குற காசோட நல்ல அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேர்சடைலாக இருக்குது அண்ட் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அவுட்புட் வந்து அட்மாஸில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு போகிறது. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா வாஃபடேலில் SW15ங்கிற இந்த மாடல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 15 inch லாங் த்ரோ ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் போர்ட்ஸ் வந்து இதுக்கு பேக் சைடில் வச்சுருக்காங்க. இதோட என்க்ளோஷர் வந்து போர்ட்டட் என்க்ளோஷர் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் தம்பிங் பேஸ் வந்து இதில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட கண்டினியூஸ் வாட்டேஜே வந்து 400 வாட்ஸ் அண்ட் பீக் வந்து 850 வாட்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதிலேருந்து நல்ல ஒரு பஞ்சி பேஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே வரும். ரொம்பவே ஒரு ஹைலி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சப்வூஃபர் இது. அண்ட் இதில் இருக்கிற அந்த எஃபெக்ட் வந்து ஓவரால் ரூமில் வந்து நீங்கள் வந்து அதை நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரொம்பவே ஸ்மூத்தான பேஸாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்பவே ப்ரிசைஸ்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் இது வந்து இருக்கும். அண்ட் இதோட கேட்டகரியில் ஃபாலோ ஆகிற மற்ற பிராண்டோட சப்வூஃபர்ஸை அப்படியே இது தூக்கி சாப்பிட்றோம். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவே ப்ரிசைஸ்டாகவும் இருக்கும். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரோட ஹார்ட் அண்ட் சோல் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ஆம்ப் மெரான்ஸில் இருந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ரொம்பவே ஒரு வேல்யூ ஆட் பண்ணுதுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் நாங்கள் நிறைய ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீ ப்ராசருக்கு AV7706ங்கிற மாடல். இது வந்து 11.2 சேனல் ப்ரீ ப்ராசர் மெரான்ஸில் இருந்து. அண்ட் பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா 2 பவர் ஆம்ப் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து MM7055 ஒரு 5 சேனல் பவர் ஆம்பும் அண்ட் MM8077 ஒரு 7 சேனல் பவர் ஆம்பும் காம்பினேஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸோட டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து ஏற்கனவே நம்ம நிறைய பேசிட்டோம் அண்ட் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸே நான் வந்து அதுக்காக போட்டிருக்கேன். அண்ட் மோரோவர் ஒரு ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் காம்பினேஷனும் ஒரு ஏவி ரிசீவரும் எப்படி ஒர்க் ஆகும் ஒரு ஹோம் தியேட்டரில், எது வந்து உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி அண்ட் எது வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங் வந்து நல்லா கொடுக்கும், நல்ல குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கும், எந்த சூழ்நிலையில் நம்ம வந்து ஏவி ரிசீவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் எந்த சூழ்நிலையில் நம்ம ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஏவி ரிசீவரில் நம்ம பவர் ஆம்ப் கனெக்ட் பண்ணலாமா, அதை வந்து ப்ரீ ப்ராசராக நம்ம யூஸ் பண்ண முடியுமா, இது எல்லாமே வந்து நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஹோம் தியேட்டர்லேயும் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ஆம்பில் வந்துட்டு மேக்னெட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ஜெல்லாகும். ஏன்னா அதோட பவர் டைனமிக் ரேஞ்ச் வந்து அந்த மாதிரி. அண்ட் டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்ஜியோட AU810PWங்கிற ஒரு 4K லேசர் ப்ரொஜெக்டர் மாடலுக்கு போயிட்டோம். அண்ட் இப்போ நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் எல்லாமே வந்து எல்ஜி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மற்ற ப்ரொஜெக்டரோட கம்பேர் பண்ணும்போது இதோட கலர் ப்ராசஸிங் அந்த கலர் சயின்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இந்த எல்ஜியில் வர லேசர் ப்ரொஜெக்டராக இருக்கட்டும், இல்லை மற்ற கம்பெனிஸ் மற்ற பிராண்டில் வர லேசர் ப்ரொஜெக்டராக இருக்கட்டும், எல்ஜி வந்து அப்படியே அந்த க்ரௌடில் இருந்து இட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் வந்து எல்ஜிக்கு நாங்கள் போகிறோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போவுமே நாங்கள் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறது 3 விஷயந்தான். ஸோ எங்களை பார்த்திங்கன்னா எங்கள் ஷோரூமுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்லை நிறைய பிராண்ட்ஸ் வந்து எங்கள் பிராண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. பட் நாங்கள் பார்க்குற ஒரே ஒரு விஷயம், 3 விஷயம் பார்ப்போம். இன்ஃபேக்ட் ஒன்று வந்து
அந்த குவாலிட்டி, அந்த டெக்னாலஜி எப்படி இருக்குது, அது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கா, அதை வச்சு ஒரு எக்ஸலண்ட் ஹோம் தியேட்டர், ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமருக்கு கொடுக்க முடியுமா, இது நம்பர் 1. நம்பர் 2, வேல்யூ ஃபார் மணி. கொடுக்குற காசுக்கு அந்த எக்யூப்மெண்ட் வந்து பக்கா பர்ஃபார்ம் பண்ணுமா, எந்த அளவுக்கு அது வந்து ஒர்த்து, ஸோ அவங்க கரெக்டாக தான் அதுக்கான ப்ரைஸிங் வந்து செட் பண்ணியிருக்காங்களா, ஸோ இதை பார்ப்போம். ஸோ பட்ஜெட்டில் வருமா, இல்லை ஓவர் பட்ஜெட்டா, இல்லை கஸ்டமருக்கு வந்து அவங்க பாக்கெட்டை ரொம்ப ஒரு பெரிய டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுமா, இது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம். 3வது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ். ஸோ ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸில் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா இந்த ஏவி எக்யூப்மெண்ட் வந்து டிவி மாதிரி எல்லாருமே வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாம் இது கிடையாது. இதுக்குன்ட்டு ஒரு க்ரௌட் இருக்குது, அது ரொம்ப கம்மி பொட்டென்ஷியல் க்ரௌடு தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கான சர்வீஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு கம்பெனி வந்து சர்வீஸ் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு வந்து அந்த காஸ்டிங் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பட் அந்த கம்பெனி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த கம்பெனியோட ப்ரெசன்ஸ் உலக லெவலில் எவ்வளோ பெருசாக விரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட அந்த சர்வீஸ் அவங்க வச்சுருப்பாங்க, பேர் கெட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. பட் மற்ற கண்ட்ரியில் வந்து அவங்க சர்வீஸ் வந்து பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது வந்து அவ்வளோ காஸ்டிங் ஆகாது. ஸோ இந்தியா மாதிரியான ஒரு ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரிக்கு வந்து சர்வீஸ் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயந்தான். காஸ்டிங் எங்கேயோ போகும், பட் ஸ்டில் கம்பெனிஸ் வந்து அது பண்ணியே ஆகணும். அது பண்ணுறாங்களான்றதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அந்த பிராண்டை எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது எங்ககிட்ட இருக்கிறது வந்து எல்ஜி அண்ட் சோனி ரெண்டுமே சூப்பராக வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க. அண்ட் டெக்னாலஜி வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ மிட் பட்ஜெட்னா எல்ஜி கொடுத்துட்றோம், அண்ட் ஹையர் பட்ஜெட் நல்ல ஒரு ப்ரீமியம் ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணணுன்னா சோனி கொடுத்துட்றோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லாவே எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்ஜிலையும் இருக்குது, சோனிலையும் இருக்குது. ஸோ அது வந்து எங்களுக்கு கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அட் த சேம் டைம் எங்களுக்குமே வந்து அது ஒரு நிறைவை கொடுக்குது. அண்ட் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் 120 இன்ச்சஸ் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 120 இன்ச்சஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் சைடில் வந்து 2 ஸ்பீக்கர் வைக்க முடியுது. ரூமோட லென்த்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால எங்களால் பாக்ஸிங் பண்ணி ஸ்பீக்கர் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து வைக்க முடியல. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து 120 இன்ச்சஸ் கொடுத்தோம். ஸோ அதுவே வந்து ரொம்பவே கச்சிதமாக இந்த ஃப்ரண்ட் வாலில் அமைஞ்சிருச்சு. அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அக்கோஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே 6 லேயர் ஸ்டுடியோ குவாலிட்டி அக்கோஸ்டிக்ஸ் போயிட்டோம். அண்ட் இந்த ரூமுக்கு வந்து இந்த 6 லேயர்ஸ் அக்கோஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே தேவையானதாக இருந்தது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நீளமான ரூம், அண்ட் 6 லேயர்ஸில் பண்ணால் தான் அது சரி வரும். அண்ட் அதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த திக்னஸில் உள் வந்து யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஒரு கேல்குலேஷன் தான். அதுதான் எங்களோட ஸ்கில் செட்டும். ஸோ அந்த கேல்குலேஷன் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணோம். ரொம்பவே அந்த சவுண்டிங்லாம் ரொம்ப நேச்சுரலாக இதில் சவுண்டாகவும், அண்ட் எந்த இடத்துலையும் வந்து இறைச்சலோ இல்லை தலைவலியோ இல்லாமல் பக்கவாக எங்கெங்கெல்லாம் டிஃப்யூஸ் ஆகணும், எந்த மாதிரி டிஃப்யூஷன் இருக்கணும், எங்கே அப்சார்ப்ஷன் இருக்கணுங்கிறது நாங்கள் அதை பார்த்து தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லலாம், இதில் வந்துட்டு நீங்கள் டிஃப்யூசர்ஸ் வந்து தனியாக வெளியில் ரிவீல் ஆகிற மாதிரி நீங்கள் வைக்கல, ஆர் நீங்கள் வந்து அப்சார்பர்ஸ் வந்து என்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கலாம். அண்டு பேஃபல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணல, பேஸ் ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணலை, இது எல்லாமே கேட்கலாம். பட் த திங் இஸ், நம்ம வந்து ஒரு ஆடியோ ஃபைலுக்கு ஹோம் தியேட்டர் பண்ணி கொடுக்கும்போது ஆடியோ ஃபைல்ஸே வந்து இதெல்லாம் டிமாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டரில் நான் எப்படி பார்க்குறேனோ, எப்படி அந்த சவுண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனோ, விஷுவலாகவும் சரி, அந்த ஆஸ்தட்டிக்கலாகவும் சரி, அண்ட் சவுண்டிங்கில் கூட சரி, இது எல்லாமே வந்து எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் தியேட்டரோட கான்செப்டை தான் நம்ம வந்து இங்கே ரெப்ளிகேட் பண்ணுறோம். அப்படி ரெப்ளிகேட் பண்ணும்போது நாங்கள் 3 விஷயமும் பார்க்கணும். டிசைன் எப்படி வருது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, ஆஸ்தட்டிக்கலாக நல்லா இருக்கா, சவுண்டிங் எந்த அளவுக்கு அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் பக்காவாக ரெண்டுமே ஜெல்லாகி வருது, அண்ட் விஷுவலாக எப்படி இருக்குது, இது 3த்தையும் வந்து ஒரு காம்பினேஷனில் ஒரு பேக்கேஜாக தான் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பேஃபல்ஸ்லாம் வச்சோன்னா சின்ன ரூமு
அதுவே வந்து ஸ்பேஸ் நிறைய அடைச்சிக்கும். நிறைய என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கும் அந்த டிசைன் வந்து கரெக்டாக அது செட் ஆகாது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் அந்த சவுண்ட் வந்து சுத்தமாக காம்ப்ரமைஸ், ஒரு இம்மி அளவுக்கு கூட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அது அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் அதுக்கான அந்த ஜேர்னி வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் பாத். அண்ட் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இந்த ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா ஆஸ்தட்டிக்கலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லைட்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பிரமிட் ஸ்டைலில் அந்த டிசைன் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃபேப்ரிக்கே வந்து ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபேப்ரிக் கொடுத்து 2 ஷேடில் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து 3Dயில் நாங்கள் வந்து போட்டு கொடுக்கும்போதே கஸ்டமர் அது வந்து ஓகே பண்ணிட்டாரு, எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஸோ டோரோட திக்னஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடிக்கு மேலே இருக்கும். ஒரு 6 to 7 inches வரைக்கும் அதுவே இருக்குது. அண்ட் அந்தளவுக்கு ஒன்றும் நாங்கள் வந்து பார்த்து பண்ணியிருக்கோம் இங்கே. அண்ட் ஃபேப்ரிக்லாம் பார்த்திங்கன்னா இட்டாலியன் ஸ்வேடன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி வெல்வெட்டி டபுள் ஷேடட் ஃபேப்ரிக் அண்ட் டெக்ஸ்சர்டோடு இருக்கும். அண்ட் போய் இந்த ரூம் உள்ள போனீங்கனாலே அந்த ரிச்னஸ் வந்து உடனே உங்கள் அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு டிசைன் வந்து எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸே இல்லாமல் பண்ணியிருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி வந்து கஸ்டமர்ஸ் இந்த ரூமை வந்து வெறும் படம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு சும்மா மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை உட்காந்து யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் லவுடராக திங்க் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ரூம் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிசப்தமாக இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் உட்காரும்போது இங்கே உங்களோட இன்னர் வாய்ஸ் வந்து நல்லா கேட்கும். ஸோ அது வந்து நான் சொல்லலை, நிறைய பேர் வந்து அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த ஹோம் தியேட்டர் வந்து இந்த கஸ்டமருக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில். அண்ட் கஸ்டமர் இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரில் நாங்கள் மொத்தம் 8 ரெக்லைனர் கொடுத்துருக்கோம். ஸோ 2 ரோ மொத்தம், ஒன்று வந்து ஃப்ளோர் ரைஸருக்கு மேலே வரும் பேக் ரோ, அதில் 4 ரெக்லைனரும் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 4 ரெக்லைனரும் கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து ஸ்பேஸும் வந்து ரொம்ப எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து சிங்கிள் ரெக்லைனர் வந்து 2 கொடுத்துட்டு அண்ட் சோஃபா டைப்பில் வந்து நடுவில் ஒரு காமன் ஹேண்ட் ரெஸ்ட்டோடு இருக்கிற ரெக்லைனர்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பேசேஜுக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும். அண்ட் ரொம்ப கிராம்ப்டப்பாக இருக்கக்கூடாது, அண்ட் உட்காரத்துக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதை எல்லாமே சேர்த்து வச்சு தான் நாங்கள் வந்து இந்த ரெக்லைனர்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெக்லைனர்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நாங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ எங்களுக்குன்னு தனியாக இதுக்குன்ட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. எங்களுக்கும் ஃபர்னிச்சருக்கும் சம்மந்தமே கிடையாது. நாங்கள் வந்து டோட்டலாக வி ஆர் இன்டு ஹோம் தியேட்டர்ஸ். பட் தியேட்டருக்கு தேவையான தியேட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இந்த ரெக்லைனர்ஸை தயாரிக்கிறது இங்கே இந்தியாவில் அந்த அளவுக்கு யாரும் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து கமர்ஷியலாக தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த உல் ஃபில்லாக இருக்கட்டும், அண்ட் நம்ம போடுற ஃபோமாக இருக்கட்டும், அண்ட் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற மெட்டல் வுட்டு எல்லாமே வந்து ஒவ்வொரு சின்ன பொருளும் அந்த சவுண்டை வந்து டோட்டலாக டிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த சவுண்டுக்கு வந்து எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கணுமோ அப்படியும் இருக்கணும். எந்த இடத்துலையும் வந்து டிஸ்டார்ட் ஆகக்கூடாது, ரேட்டில் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த பேஸ் நோட்ஸ் வந்து ப்ரிசைஸ்டாக இதில் வந்து அந்த வைப்ரேஷன் நடக்கணும், அதை நீங்கள் வந்து உணரணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாங்களே வந்து ரெக்லைனர்ஸை வந்து தயாரிக்கணுங்கிற இந்த டெசிஷன் வந்து ஒரு 5 years பேக் எடுத்தோம். அண்ட் இன்னி வரைக்கும் எங்களோட ரெக்லைனர்ஸை நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்பவே சூப்பராக அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சரி, வெறும் ரெக்லைனர்ஸே வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ எங்களோட ஷோரூமுக்கு நீங்கள் வாக்கிங் பண்ணி வந்தீங்கன்னா, நீங்கள் ரெக்லைனர்ஸ் உட்காந்திங்கனாலே உங்களுக்கு அந்த காசினஸும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அட் த சேம் டைம் அந்த பேஸ் நோட்ஸ் வந்து சப்வூஃபர்லேருந்து வருது இல்லையா, அதுக்கு அந்த சப்வூஃபர் ரியாக்ட் பண்ணும். ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து மெக்கானிக்கலாகவோ இல்லை எலக்ட்ரானிக்காகவோ வந்து இன்டியூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த உள் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணும், அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுறது வந்து ஒரு வியூவரை வந்து அந்த மூவியோட நல்லா கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த சின்ன எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம சேர்க்குறோம். இந்த சின்ன எலிமெண்ட்ஸாக இருக்கும், பட் அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால்தான் இந்த சின்ன விஷயங்கள் கூட நாங்கள் வந்து பார்த்து பண்ணுறோம்.
ஸோ இப்போ இந்த ஹோம் தியேட்டரோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை சும்மா ஷார்ட்டாக பார்த்துருவோம். This is Eve 3. We're getting some strange radar activity. We're going to circle back. ஓவரால் கஸ்டமருக்கு வந்து ஒரு இம்மர்சிவ் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்றதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த சவுண்டிங்லாம் ரொம்ப நேச்சுரலாக இதில் வந்து எக்ஸிபிட் ஆகும். அண்ட் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசனும் அதுதான். ஸோ ஒரு பக்கம் அக்காஸ்டிக்ஸ் வந்து 50% அதோட வேலையை பண்ணாலும் 50% எக்யூப்மெண்ட் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் போட போகிறோன்றதுலையும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக அது ஜெல் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹோம் தியேட்டர் அமையும். இந்த புரிதல் இல்லாமல் மற்றவங்க வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஜஸ்ட்டு சும்மா இன்டீரியர் பண்ணுற மாதிரி போர்டை வந்து இந்த ப்ளைவுட்டை வந்து டோட்டலாக ஃபுல்லாக அடிச்சுட்டு அது மேலே பயங்கரமான டிசைன்லாம் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்சார்பும் ஆகாது, டிஃப்யூஸும் ஆகாது, வெறும் ரிஃப்ளெக்ட் மட்டும்தான் ஆகும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து தலைவலி ஏற்படும். ஸோ இது வந்து கன்சியூமர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணி தான் கொடுக்கணும். அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க வந்து இது மட்டும் தான் பிஸ்னஸாக பண்ணுறாங்களா, இல்லை யாரை வச்சு இது பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்து அவங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதை வந்து அவங்க வந்து பக்காவாக பண்ண முடியுமா, இந்த விஷயங்கள்லாம், இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஹோம் தியேட்டர் அமையும். ஸோ நம்ம ஏறக்குறைய இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நீங்கள் சப்போஸ் ஹோம் தியேட்டர் செட் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களோட பழைய ஹோம் தியேட்டரை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் தியேட்டருக்கான ஸ்பேஸ் இருக்குது, அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்ற இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அண்ட் அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் பதில் அளிக்க முடியுமோ நான் பதில் அளிப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து இப்போது வீடு கட்டிகிட்ருக்கீங்க, சிவில் ஒர்க்கில் லெவலில் இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஹோம் தியேட்டருக்கு, ஸோ உங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியல, ஸோ ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற எங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து சரி பண்ணி அதை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பொருள் செலவு வந்து மிச்சமாகும். அண்ட் நீங்கள் ஒரு ப்ராப்பர் வேயாக அது வந்து பண்ணலாம். ஸோ ரூம் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம், அங்கே எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ வந்து ஹோம் தியேட்டருக்கு ஒதுக்கலாம், அண்ட் டோர்ஸ் வந்து எப்படி பிளேஸ்மெண்ட் வைக்கலாம், ஏசி வந்து என்ன மாதிரியான ஏசி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து ஜென்ரிக்காக ஏன் என்னால் யூடியூப்பில் சொல்ல முடியலன்னா, அதாவது அந்தந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். கோட்டுமே அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ப்ரைஸ் கோட்ஸும் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டாக இருக்கிறதுனால இது ஜென்ரிக்காக நம்ம வந்து சொல்ல முடியாது. அது மாதிரி ஜென்ரிக்காகவும் வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். என்னோடய பழைய வீடியோஸை நீங்கள் வந்து ஹோம் தியேட்டர் பேசிக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அண்ட் ஹேவிங் செட் தட்,
இது வரைக்கும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.